இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒன்னே தான். புருஷனும் அதே மாதிரி இருக்கிறான், பொண்டாட்டியும் அதே மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. ரெண்டும் ஜாடி, ஜாடிக்கு ஏத்த. ஆமா, அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். ஜாடி வேற மாதிரி இருந்து மூடியே செட் ஆக மாட்டேதுன்னா, ஏன்னா படைக்கும் போதே இவர் ஜாடி, இந்த ஜாடிக்கு மேல இந்தம்மா மூடி, கேடியா இருந்துடக்கூடாது. சொல்லுவாங்க பயங்கர கேடிங்க அவங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் சொல்லுவோமா? தகப்பனையும் தாயை விட்டு புருஷன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். மனைவி தாயும் தகப்பனை விட்டு புருஷனோடு இசைந்திருக்கணும். ரெண்டுக்கும் ஒரே பெருமானம். அப்ப இந்த மாதிரி குடும்பம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. விட்டுருன்னா எப்படி தெரியுமா? இருக்கட்டும் பாருங்க. வீடு கட்டுறீங்க, அம்மாவுக்குன்னு ஒரு தனி ரூம் என்ன பண்ணிருங்க, கட்டிருங்க. அம்மா உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்களும் நல்லா அப்பா கூட பிள்ளைங்களெல்லாம் பெற்றீங்க. நீங்களும் அந்த பருவத்தில் எப்படி இருந்தா இருந்திருப்பீங்க? என் வீட்டுக்காரன் தான் இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சு, எல்லாமே நின்றுச்சு. இப்போ உங்களுக்கு தேவை நான் மகன், உன் தாயும் தாயும் நல்லா உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி, நல்லா 3 நேரம் நல்ல சோப்பு சீப்பு, இது வரலையும் ஓகே. அதை தாண்டி மூக்கை கொண்டு வந்து எங்க வச்சிருக்கூடாது? அங்க வச்சிருக்கூடாது. அங்க வைக்கும் போதுதான் தேவத்திட்ட என்ன ஆகுது? களைய ஆரம்பிச்சு. அடுத்தத பாருங்க. அப்ப தேவனுக்கு கணவன் மனைவி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப இன்னொன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கவனிங்க. இப்ப நான் ஒரு ஃபேமிலியில இருந்து பிறந்து வரேன், என்னுடைய கலாச்சாரம் வேற. என் மனைவி ஒரு ஃபேமிலியில இருந்து பிறந்து வராங்க, அவங்க கலாச்சாரம் வேற. இப்ப நாங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டுங்க? ஒன்னா சேர்ந்துட்டுங்க. நீ உங்க மதத்தை விட்டு, நான் எங்க மதத்தை விட்டுறேன். நாம ஒரு புது என்ன பண்ணிருக்குங்க, உறவை நம்ம பின்பற்றுங்க. உங்க கலாச்சாரத்தை விட்டு எங்க கலாச்சாரத்தை விட்டு ஏன் இருக்கிற கலாச்சாரத்தை பிடிச்சிட்டு நம்ம போலாம். ஆனா வந்தாச்சு இல்லையா? வந்துட்டு பிறகு எங்க அம்மா என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா, அப்பா என்ன சொல்லனா, நம்ம மூலமா நம்ம மகனுக்கு என்ன லாபம் உண்டாக வேண்டும் சொல்றாரு. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சேர்த்து வைங்கள்? பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், ஆஸ்திகளை சேர்த்து வைங்கள். இப்ப எங்க அம்மா என்ன நினைக்கணும்? என் பையனுக்கு என்னால் முடிஞ்சதை ஒரு 10 ரூபாய் கொடுத்து உதகணும். இப்ப என் மனைவி சைட்ல இருந்தும் அவங்க வீட்டுல இருந்து என்ன சொல்லணும்? நான் என் பொண்ணுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும். அப்ப இவங்க ஒரு உதவி பண்ணி அவங்க ஒரு உதவி பண்ணும் போது எங்க 2 பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். பெற்றோர்கள் இதை தான் செய்யணுமா தவிர, உதவியா இருக்க வேண்டிய பெற்றோர்கள் என்ன கொடுக்க கூடாது? உபத்திரவங்களை கொடுக்க கூடாது. இது தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள். இப்படி புரிஞ்சிட்டு செய்யற குடும்பம் ரொம்ப அருமையா இருக்கும். தேவனை போலவே தாயும் யோசிக்கிறாங்க, இந்த சைடும் யோசிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களை லிஃப்ட் பண்றதுக்கு, உயர்த்துறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. தேவனும் அதை தான் விரும்பிட்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு சில வார்த்தையை பார்த்துட்டு போய் 2 கொரிந்தியர். இவங்க வாழ்ந்துட்டாங்க, இப்ப கணவன் மனைவி வாழ விட மாட்டேன்றாங்க. 2 கொரிந்தியர் 12, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமா இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதற்கு அல்ல, நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை